நிகழ்வில் கந்தசாமி ஐயா வருகை புரிந்துள்ளார். மாநாடு கிட்டத்தட்ட உலகிலேயே முதல் மாநாடு. இது மாநாடு நமது கல்லூரி நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவர் தோழமை, நமது உலக சாதனையாளர்கள் பேரவையின் சார்பில் அகில இந்திய சாதனை பதிவு 10,000 ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறது. முதல் ஆட்சியாளர் நூலாசிரியர் தொடங்கி வைப்பது என்பது உள்ளபடியே பெரும் மகிழ்வை தருகிறது. பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொண்டாடி வருகிறோம், வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி செய்து வருகிறோம். அதையெல்லாம் தாண்டி தொல்காப்பியத்தையும் நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. அப்படின்றதற்காக இந்த உலக தொல்காப்பியர் சாதனை மாநாட்டினை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மாநாட்டு அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது பாராட்டுகள், நன்றிகளை பரிமாறிக்கொள்வதிலும் எனக்கு ஒரு முன்னவராக இருந்து தமிழை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு போஸ்ட் இருக்கும், அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்டை பதவி வைத்த ஒரே அலுவலர் நான் தான். பொழுது அது பயன்பட முடியாத நிலைமையில அதை திரிவேணி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக நம்முடைய தாராளர்களுடைய நிறுவனம் அதை வாங்கி இப்போ பயன்படுத்தக்கூடிய தகையில் மாட்டியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் எனக்கு முன்புமே அறிமுகமானோட நான் இந்த கல்லூரிக்கு வரும்போதே எனக்கு சொன்னாங்க, ஐயாவுடைய நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நடக்க இருக்கிறதுனால அப்போ சந்திக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். இந்த நிகழ்வில் ஐயாவை நேரில் சந்தித்து அவருடைய கல்லூரியிலே நான் அவரோடு படிக்கிற விரும்புகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழன்னு அடையாளப்படுத்திக்கிறதா, இந்தியன்னு அடையாளப்படுத்திக்கிறதா, இல்லை மனிதன்னு அடையாளப்படுத்திக்கிறதா? பொதுவாகவே நமக்கு ஆண் பெண் என்ற அடையாளம் இருக்கிறது. உயிர்ந்தாலும் கூட ஒரு தமிழ் மாணவனாக இந்த மேடையில் நான் பேசுவதை மிகப்பெரிய பாக்கியமாக இதில் 2 விஷயம். தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு கல்லூரியில் போய் படிப்பு தமிழ் துறையில் படித்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் என்னுடைய முதுகலை தமிழ் இலக்கியம் நேரடியாக நான் படித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான் தமிழ் படித்தேன். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு எப்படி நீ கரெக்டாக ஆகின அப்படின்னு சொன்னால் தமிழ் தான் எனக்கு கை கொடுத்தது. நான் படித்த தமிழ், நான் சுவாசிக்கின்ற தமிழ். எப்படி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சாதாரணமாக சின்ன வயதிலிருந்தே வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது என்றாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் திருக்குறள்ங்கிற நூலுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது. வேலைக்கு போனதுனால கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது வீக்கெண்ட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் அப்போது நான் அப்போ தான் எனக்கு என்னதுன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கிறதுக்கான அங்கே பெரியார் படிப்பதில் கண்ணைன்னு ஒரு தமிழ் ஆசிரியர் ஒவ்வொரு ஞாயிறன்றும் ஒரு அதிகாரத்தை எடுத்து பேசுகிறாரு, நீங்கள்லாம் வாங்க அப்படின்னாங்க. அப்போல்லாம் எனக்கு பெரியார் படித்திருக்கிறேன், நான் பெரியாரை பற்றி புரிஞ்சுக்கிறேன் கூட இந்த கருப்பு சட்டையை பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஓய்வு பெற்றவர். அதுக்கப்புறம் அங்கே அந்த நகரத்தை அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடியும்னா பேண்ட் போட்டால் தான் கல்யாணம் முடியும்னு சொல்கிறதுனால பேண்ட் போடாத ஒரு உணர்வும். அப்புறம் அந்த வகுப்பில் நான் கையாண்டதன் மூலமாக ஒரு தனிப்பட்ட பேச்சாளரையும் எழுத்தாற்றலையும் எனக்கு அந்த கூட்டம் தான் எனக்கு கொடுத்தது. பாடம் நான் எடுக்க ஆரம்பித்தேன், அதே போல் மற்ற பாடங்கள் எடுக்க ஆரம்பிச்சதுனால அந்த அடிப்படையில் 2008ஆம் ஆண்டு குரூப் 2ல் செலக்ட் ஆகி செகண்ட் இயரில் ஏஎஸ்ஓ போனேன். திரும்ப குரூப் 1ல் செலக்ட் ஆகி டெக்னிக்கல் ஆகி அப்புறம் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிற்கிறேன். ஆளுமைகளை நான் குறிப்பிடணும். ஐயா சாணா இளங்கோவன் நான் 2018 வாக்கில் தேனியில் போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதற்கு முன்னால் விஜயரங்கன் ஒரு ஐயா, அவர் படை என்ற ஒரு 60 பாடல்கள் கொண்ட ஒரு நூல், இப்போ அகநகை என்று ஒரு 6 தலைப்புகளில் கொண்ட ஒரு 300 பாடல்களை கொண்ட ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறேன். இன்னொரு 500-600 பாடல் தயாராக இருக்கிறது. காலம் வரும்போது அதுவும் ஐயட்டா அப்படின்னு சொன்னால் 40 நமக்கு டக்குன்னு உடனே ஒரு பொறி தட்டும். அது எப்படியான உள்ள அந்த ஒரு மெக்கானிசம் இருக்கு இல்லையா,
இந்த திருக்குறளை ஒருத்தர் வந்து முழுமையாக மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சங்கடம்னா, ஒரு குழப்பம்னா, ஒரு சிக்கல்னா, அந்த நேரத்துல இந்த 1330 இதை அதற்கு ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட விடையை நம்மால் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து திருக்குறளை நம்ம வந்து இன்றைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களும் சரி, அல்லது உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, சாரணி சாமினின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க 2 பேரும் அப்போ 6ஆம் வகுப்பு படிச்சிருந்தாங்க. அந்த குழந்தைகள் வந்து அதே மாதிரி ஒரு 4-5 குழந்தைகள் வந்து முற்றுதல் பண்ணி பரிசு வாங்கினாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட. அப்போ நான் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 ஆண்டுகள் கழித்து ஒரு 2024 வாக்கில் அதே 2 குழந்தைகளும் உலகத்திலேயே முதன் முறையாக தொல்காப்பியத்தை முழுவதுமாக அவங்க மனனம் செய்து அதற்காக வந்து ஒரு சான்றை பெற்று இதை பற்றி கேள்விப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தைகளை வர வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்து அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டி செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அன்றைக்கு வந்து மற்ற முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களை வந்து ஊக்கப்படுத்தினாங்க. அப்போ இது எதற்காக நான் எப்படி இதை வியப்பாக பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம திருக்குறளை பற்றியான பரவலான ஒரு புரிதல் இருக்குது. எக்கச்சக்கமான நூல்கள் அதை பற்றி வந்துவிட்டது. அதே போல வந்து மாணவர்களும் படிக்கிறாங்க கொஞ்சம் ஆர்வத்தோட. ஆனா தொல்காப்பியம் அதற்கும் முந்தையது. உலகத்தில் இருக்கிற மொழிகள்ல, இன்றைக்கு இருக்கிற மொழிகள்ல இப்படி ஒரு இலக்கண நூலை வைத்திருக்கிற மொழி வந்து எந்த மொழிக்கும் இருக்க முடியாது. அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதுவும் அந்த மொழியில அல்லது அந்த நூற்பாக்களில் சொல்லக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா என்பர் புலவர் என்ம அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்களை பார்க்கும் பொழுது அதற்கு முன்னாலே எத்தனையோ 1000 நூல்கள் இருந்து அதிலிருந்து எடுத்து தான் அவர் வந்து தொகுத்து சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லா நூல்களுமே வந்து இலக்கணத்திற்கு வந்து ஒரு இயலை வந்து வச்சிருக்காங்க, ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அறிவியல் ரீதியான ஒரு சமூகமாக நம்ம சமூகத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக அடிப்படையான. நான் இதை வந்து நிறைய அரசியலையும் வச்சிட்டோம். இன்றைக்கு தெரிவது அந்த இந்திய அரசியல் சட்டம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நாட்டில் எப்படி அரசாட்சி முறை நடந்து கொண்டே இருக்கிறது, எதன் அடிப்படையில் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன, எதன் அடிப்படையில் திட்டங்கள் உருவாக்கப்படுகிறதுக்கான அடிப்படை வந்து நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் கொடுக்கிறது. ஒரு தனி மனிதனாக ஒரு இந்தியன் தமிழன் நம்ம சொல்ற அந்த அடையாளம் தாண்டி ஒரு உலக மாந்தனாக இந்த புவியில நாம் எப்படி ஒரு தனி மனிதன ஒழுக்கத்தையும் அடிப்படையான அறவியலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக வந்து நான் திருக்குறளை பார்க்கிறேன். அதே போல வந்து இந்த தொல்காப்பியத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த இனம்தான் உலகத்திலேயே அறிவியல் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் அறிஞர்கள் வந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கான 2ஆம் வெளிப்பாடை வந்து சொல்லக்கூடிய ஒலிப்பொருள். அதுக்கடுத்து 3வது வருது தான் கருப்பொருள். அப்போ கருப்பொருள் வந்து தோன்றி மறைவதுதான். தோன்றி மறைவதில் ஒண்ணு மனிதன், தோன்றி மறைவதில் ஒண்ணு பறவை, அதுல ஒண்ணு தெய்வம். அப்போ நாம வந்து அறிவியல் ரீதியாக சிந்திக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து மனிதன் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும், எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு விவரம் நமக்கு புரியும். உண்மையிலே வந்து ஒரு அருமையான நிகழ்வு. ஐயா இளங்கோவன் ஐயா சொன்ன மாதிரி உலகத்திலேயே முதன்முறையாக இப்படி ஒரு மாநாடு இங்கே நடக்கிறது என்பது நமக்கு பெருமை. அந்த நேரத்தில் நான் இங்கே மாவட்ட ஆட்சியராக இருக்கிறேன் என்பது பெருமை. அதே போல வந்து இது ஒரு கல்வி நிறுவனம் ஒரு 40-50 ஆண்டுகளாக வந்து இந்த பகுதியில் வந்து கல்வி வளர்ச்சிக்காக மிகப்பெரிய தொண்டாற்றி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உச்சத்துக்கு கொண்டு போக வைத்த ஒரு நிறுவனத்தில் வந்து நான் வந்து பேசுவது எனக்கு உண்மையாக பெருமை இருக்கிறது. அதே போல வந்து இது போன்ற நிகழ்வுகள் நம்முடைய நாங்கள் ஏற்கனவே இந்த தொல்காப்பியம் பற்றி பேசிக்கும் போது சொன்னோம், எப்படி வந்து தமிழக அரசு திருக்குறள் முற்றுதல் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பரிந்துரையை இந்த மாநாட்டின் மூலமாக நாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தொல்காப்பியத்தை வந்து ஆய்வு செய்து பல நம்முடைய தமிழ் இனத்தினுடைய அல்லது தமிழ் குலத்தினுடைய ஒரு மாண்பையும் மரபின் தொடர்ச்சியையும் நம்ம வந்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தமிழ் இலக்கியங்களையும் தமிழ், ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு விஷயங்களை கூட படிக்க முடியாது. அதை தாண்டி தான் மற்ற நூல்கள் மற்ற மொழிகளோட அல்லது நம்முடைய துறவிகள் ஆகட்டும் அல்லது நம்முடைய பிறவாநிலை அடையக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பல ஆயிரக்கணக்கான நூல்கள், பல ஆயிரக்கணக்கான பாடல்கள். அதுல என்னது அதே போல நம்முடைய அருணகிரி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கொண்டு போவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
கோபி கலை அறிவியல் கல்லூரிக்கு தொல்காப்பியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஐயாவர்களுக்கு ஆளாளுடைய நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நூல் தற்பொழுது தொல்காப்பியத்தே என்கின்ற நூல், இது நான் எழுதினது தான். நான் எழுதின நூல் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற அறிவியல் அடிப்படையில் இந்த கண்ணாட்டத்தில் வச்சு எழுதியிருக்கிறேன். இப்பொழுது அந்த நூலை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் வெளியிட ஐயா தாளாளர் ஐயா அவர்கள் தொடர்ந்து எனது பார்வையில் மீராவின் பார்வையில் தொல்காப்பியம் என்ற நூலை மதிப்பிற்குரிய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். மதிப்புக்குரிய லதா அம்மா அவர்களுடைய தொல்காப்பியம் காட்டும் வாழ்வியல் தத்துவங்கள் என்ற நூலை மதிப்புக்குரிய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் தொல்காப்பியர் பதாகையில் 13 மணி நேரம் ஆங்கிலத்தில் எழுதி சாதனை செய்த மதிப்புக்குரிய தம்பி அவர்களுக்கு பாராட்டுகளை சிறப்பிக்கப்படுகிறது.